ஆனால் ஒரு முதலமைச்சர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாதுங்க. நான் முதலமைச்சர் வெளிநாடு போகணும், மக்களை பார்க்கணும், குறிப்பாக முதலீடுகளை கொண்டு வரணும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போனதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காம தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் போகிறாங்க. உதாரணத்துக்கு துபாய் போனாங்க. துபாய் போயிட்டு வந்ததில் அவங்க கமிட்மெண்ட் என்ன? 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவங்க கமிட்மெண்ட் என்ன? எந்த நிறுவனத்திலிருந்து பணம் வந்திருக்கு, எத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க? கிடையாது. அதே போல் சிங்கப்பூர் போனாங்க, ஜப்பான் போனாங்க. அது கமிட்மெண்ட் என்ன? எவ்வளோ பணம் வந்திருக்கு? நன்றிங்கண்ணா. எவ்வளோ பணம் வந்திருக்கு, அதனால் எத்தனை வேலை வாய்ப்பு உருவாகிருக்கு? இல்லை. ஜனவரியில் 2023-24 இந்த ஜனவரியில் வேர்ல்டு இன்வெஸ்டர் சமிட்ஸ் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் வந்திருப்பதாக சொன்னாங்க. அதை பற்றி ஒன்றுமே பேசலை. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தாண்டி அந்த பணம் வருவதற்கான என்ன வேலை நடந்திருக்கு? இதெல்லாம் முடிய சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க, முதலமைச்சர் அவங்க அமெரிக்கா போகிறாங்க, மறுபடியும் பணம் வாங்கி கொண்டு வருகின்றார்கள். அதனால் முதலமைச்சருடைய பயணம் அவருடைய தனிப்பட்ட பயணமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் போயிட்டு வரட்டும். ஆனால் அரசு செலவில் முதலமைச்சர் ஒரு பயணமாக இத்தனை ஐஏஎஸ் அதிகாரியை கூட்டிகிட்டு போகும்பொழுது மக்கள் அக்கௌண்டபிலிட்டியை கேட்குறாங்க. மக்கள் கேட்குறாங்க, இதுவரை 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் சென்ற பயணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துபாயிலிருந்து ₹1 வரலிங்கன்னா, ஜப்பான் வரல, சிங்கப்பூர் வரல, உலக முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அதுவும் 6 மாதம் ஆகிற காரணத்தினால இன்றைக்கி அவங்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம முதலமைச்சர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் செல்வதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்வியாக இருக்குது. மேடம், ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரம் மக்களை கண்ணை மூடிக்கொண்டு என்கரேஜ் பண்ண அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் இது நடக்குது. காலங்காலமாக இவங்களே கடை கட்டும் போது இவங்க எங்கே போனாங்கம்மா? ஒரு செங்கல் வைக்கும் போது எங்கே போனாங்க? உள்ளே வந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எங்கே போனாங்க? அதிகாரிகள் இல்லை, அதை பார்க்கறது இல்லை. கடை கட்டிய பிறகு இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிக்குது. நைட்டாக போய் இடிக்கிறது, ஜேசிபியை கொண்டு வந்து, குறிப்பாக சனிக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்த நாளைக்கு கோர்ட்டுக்கு போக முடியாதோ அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து இது பண்ணுறது. ஆனால் அவங்க கட்டும் பொழுது இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டும்போது போய் தடுக்கலாமே, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாமே. இவ்வளவு தூரம் கட்டி முடித்த பிறகு பொருள் சேதம் ஏற்படுத்தி இதை பண்ணுறாங்க. அதனால் இது எல்லா இடத்திலும் இது பிரச்சனை தான். இது வந்து ரொம்ப ஒரு ஹியூமனிட்டேரியன் ஆஸ்பெக்டில், மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலை இது. அது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய கருத்துங்க. ஆனால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சரால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா. ஒரு எம்எல்ஏனால் எதுவும் செய்ய முடியாது, ஒரு எம்பினால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா, ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும், அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும். படித்த இளைஞர்கள், பெண்கள், பஞ்சாயத்து தலைவர்களாக முதல்ல போட்டி போடணும். அந்த ஊரில், அவங்க கிராமத்தில், அவங்க ஊர்லேயே வசித்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும். அது பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது. அந்த ஊர் மக்களுடைய வாக்கு, அங்கேயே இருந்து வேலை செய்யணும். அதே போல் அந்த 50,000 கவுன்சிலர், 5,000 கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் தான் சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, இவர்கள்லாம் சேர்ந்து தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஒரு சிஎம் நல்லவராக இருக்கிறாங்க, சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அயோக்கியராக இருக்கிறாங்க, மாற்றம் நடக்காதுங்கண்ணா. அதனால் எங்களுடைய கருத்து, தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து.